கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய 3 இடங்களில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை. 13 மணி நேரமாக நடைபெற்ற சோதனை நிறைவு. இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் காஞ்சிபுரத்தில் திறக்கப்பட உள்ளது. 8 மாதங்களில் மக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். டெல்லியில் ஒரு பெண் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் ஆயிரக்கணக்கான கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. பல மாநிலங்களில் ஆண்கள் முதலமைச்சராக வந்தபோது எந்த கருத்தையும் சொல்லவில்லை என்றும் எம்பி கனிமொழி விமர்சனம். நீட் தேர்வு விண்ணப்பங்களில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு மார்ச் 9 முதல் மார்ச் 11ஆம் தேதி வரை கால அவகாசம். தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. புழல் சிறை சிறப்பாக பராமரிக்கப்படுவதாக தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு. புழல் மத்திய சிறையில் நீதிபதிகள் திடீர் சோதனை நடத்திய நிலையில் கருத்து. மக்காச்சோள வர்த்தகம் மேற்கொள்ள சந்தை கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ஊராட்சி அளவில் மகளிர் சுய உதவிக் குழுக்களை ஆய்வு செய்யும் பணியை திருவாரூரிலிருந்து துவங்கியுள்ளோம். மகளிர் சுய உதவிக் குழுவினரை நேரில் சந்தித்த பின்னர் துணை முதலமைச்சர் பேட்டி. தனது கள்ள கூட்டாளியை காப்பாற்ற இரட்டை வேடம் போடும் அதிமுக. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். புதிய வருமான வரி சட்டம் 2025 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை எதிர்ப்பு. வர்த்தக கணக்குகள், ஆன்லைன் வங்கி கணக்குகள் உள்ளிட்ட அனைத்திலும் சோதனையிடும் அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பது மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாக அறிக்கை. கரூரில் 16 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு. வருவாய் ஆய்வாளரை வரும் 11ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். ரயில்வே துறையில் பதவி உயர்வுக்கான அனைத்து தேர்வுகளும் இனி ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியம் மூலமே நடத்தப்படும். ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. சிதம்பரத்தில் ஐடிஐ மாணவர்களுக்கு கஞ்சா கொடுத்து விற்பனை செய்ய சொன்ன கஞ்சா கும்பல். விற்பனை செய்யாத மாணவரையும் விற்பனை செய்த பணத்தை ஏன் கொடுக்கவில்லை என மற்றொரு மாணவனையும் தாக்கிய வீடியோ வைரல். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயற்சி. பொதுப்பணித்துறை முன்னாள் ஊழியர்கள் கைது. பிரதமரின் அமெரிக்க பயணத்தில் இந்தியா அமெரிக்கா இடையே எந்தவிதமான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தாகவில்லை. தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகம் பதில். டெல்லியில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் பங்களாதேஷை சேர்ந்தவர்களை கண்டறியும் நடவடிக்கை. வீடு வீடாக சென்று ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை ஆய்வு செய்த டெல்லி காவல்துறையினர். பெங்களூருவில் மின்கசிவால் மரப்பட்டறைகள் தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம். மும்பையில் விரைவில் சேவை தொடங்கப்படவுள்ள பைக் டாக்ஸி. பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என மகாராஷ்டிர போக்குவரத்து துறை அமைச்சர் தகவல். சத்தீஸ்கரில் நடந்த சாலை விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் பலி. பிரேசில் கார்னிவலில் திருட்டில் ஈடுபட்ட நபர். பவர் ரேஞ்சர்ஸ் வேடத்தில் சென்று பிடித்த போலீசார். செவ்வாய் கிரகம் எவ்வாறு உள்ளது என்ற வீடியோவை பகிர்ந்த நாசா. சமூக வலைதளங்களில் வைரல்.
சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் நியூசிலாந்திற்கு தான் ஆதரவளிப்பு. தென்னாப்பிரிக்க வீரர் டேவிட் மில்லர் கருத்து. இந்த மாதம் தொடங்கவுள்ள IPL தொடர். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் தென்னாப்பிரிக்க வீரர் பியான் முல்டர் சேர்ப்பு. IPL தொடரில் பங்கேற்கும் வீரர்கள் ஸ்லீவ்லெஸ் ஜெர்சி அணியக்கூடாது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் புதிய கட்டுப்பாடு.